நடந்து போகலாம். ஆக்சுவலாக ஒரு 45 மினிட்ஸ் ட்ரெக், ஒரு காட்டுக்குள்ளே பயங்கர கஷ்டமான ஒரு வழியில் ஒரு ட்ரெக் இருக்குது. அது வழியாக போகலாம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும்னா கூட இங்கே இருந்தே நம்ம டிக்கெட் எடுக்கணுமாம். And you can explore one of the best underwater marine life there. Actually not at all. The way we are walking in a road, in a street, we can walk under the sea. Okay. ஸோ அதையும் அகைன் ஸ்வேதா தான் பண்ணுறான். நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம். ஏன்னா 30 ஃபீட் நம்ம தண்ணிக்கு அடியில் போவோமா, அதனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஒரு போட்டில் 10 பேர் இருக்கலாமா, நம்ம 7 பேர் இருக்கோம், ப்ளஸ் நம்ம கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. போட் ரைடு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்து. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலிஃபென்ட் பீச் அப்படிங்கிற ஒரு பீச்சுக்கு போகிறோம். அந்தமானில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச்சஸ் அலாங் வித் ராதாநகர். இது ரெண்டும் தான் ஹேவலாக்கில், அதாவது அந்தமானில் தான் ஹேவலாக் இருக்குது. ஹேவலாக்கில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ரொம்ப அழகான பீச்சஸ். ஸோ அதை பார்க்க தான் நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த பீச்சுக்கு எப்படி போகிறது அப்படின்னா நடந்து போகலாம். ஆக்சுவலாக ஒரு 45 மினிட்ஸ் ட்ரெக், ஒரு காட்டுக்குள்ளே பயங்கர கஷ்டமான ஒரு வழியில் ஒரு ட்ரெக் இருக்குது. அது வழியாக போகலாம். இல்லைன்னா நம்ம ஸ்பீட் போட் எடுக்கணும். ஸோ அந்த ஆக்சுவலாக போட்டில் போனோன்னா நமக்கு 1000 rupees ஆகும். நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பீச்சில் அந்த பீச் ரொம்ப அழகாக இருக்குமா, ப்ளஸ் கோரல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குமா. ஸோ நிறைய மீன்லாம் பார்க்க முடியும், ப்ளஸ் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பீச். ஸோ இங்கே போகிறதுக்கு 1000 rupees போயிட்டு வரலாம். ஆக்சுவலாக அந்த போட்டில் 1000 rupeesக்கு போயிட்டு வரலாம். அங்கே ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். இதான் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வழியாக தான் நம்மளும் போகிறோம் இப்போ. ஸோ என் கூட வாங்க, நம்ம எலிஃபென்ட் பீச் போகிறதும் நம்ம என்னெல்லாம் அங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சேர்ந்தே பார்க்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம், அதாவது பீச் பக்கத்துலேயே தங்கியிருக்கோம். 2 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும்னா கூட இங்கே இருந்தே நம்ம டிக்கெட் எடுக்கணுமாம். பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் எல்லோரும் டிக்கெட்லாம் எடுத்துருக்காங்க எலிஃபென்ட் பீச்சுக்கு. ஸோ எலிஃபென்ட் பீச்சும் அநேகமாக க்ரௌடடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் நிறைய கியாஸ்கில் போட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸ், எலிஃபென்ட் பீச் போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸோட அதாவது என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ ரூபா, இந்த மாதிரி போட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே மிஸ்டர் அஃப்சலை மீட் பண்ணோம். அவர் அந்தமான் சி ஒண்டர்ஸோட ஜென்ரல் மேனேஜர். ஸோ அவர் தான் நமக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ப்ளஸ் அவர்கிட்ட தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டியும் வாங்கணும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, அதை பற்றி எல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டட் இன் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா நம்ம சி வாக் பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ண போகிறதில்ல, ஸ்வேதா பண்ண போகிறோம். அதுக்கு டிக்கெட்டும் வாங்கிட்டு நிற்கிறோம். கோர்த்து விட்டா வடிக்க பார்க்குறேன், இரு ஒன்று வச்சுக்கிறேன். டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500. இதில் பார்கெயின்லாம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆக்சுவல் ஏஜென்சி ப்ரைஸ் இது எல்லாமே. எல்லா விஷுவல் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா 600 rupees. இந்த பனானா ரைடு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ அவர் ஃபஸ்ட் நமக்கு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலான ஆக்டிவிட்டி போய் பண்ணலாம். See, the activities, this underwater sea walking. Okay. You will go around 30 feet down under the sea, and you will walk with your partners, with your family. No swimming skill required for this activity. Just you need to wear the helmet on your head. The helmet will look like this. Yeah. So you need to wear this helmet on your head, and you will be walking under the sea with the instructors and like underwater divers. Okay. So they will help you while walking under the sea all the time. They will be there with you under the sea, and you can explore one of the best underwater marine life there. Okay. Scuba, just like scuba diving, do you need any extra skills for this? Like you need no, not at all. Or something? Actually, not at all. The way we are walking in a road, in a street, we can walk under the sea. Okay. So while walking, all the time, the trainers will be there with you, and you can breathe normally under the water. You're not supposed to take cylinders, weights, and equipments under the sea. Okay. Just you need to wear that helmet. You can enjoy underwater marine life there. Okay. How long is this? This for under the water it will be around 20 minutes. Okay. Under the sea you'll be there for 20 minutes. Overall it will take around 40-50 minutes to complete the activity. Yeah. Okay. How deep are we going at this point? We will be going approximately 24 to 30 feet under the sea. That depends on high tide and low tide. Okay. So in high tide it will be like near to that 30 feet under the sea, and you'll be walking. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அஃப்சல் ரொம்ப ஹி வாஸ் வெரி கைண்ட் இனஃப். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவரோட சைடில் இருந்து அவர் காம்ப்ளிமெண்ட்ரியாக பேராசைலிங் கொடுக்குறாரு அப்படின்னாரு. ஸோ அதையும் அகைன் ஸ்வேதா தான் பண்ணுறான். நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம். ஸோ இதோட இந்த ஆக்டிவிட்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 3200 rupees இந்தியன் மணியில். சி வாக்கும் 3200 rupees. இதுவும் 3200 rupees. ஆனால் இது நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாலும் இது ப்ரொமோஷன் மாதிரி கேட்கும். பட் ஆப்வியஸ்லி நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. நான் கொஞ்சமாக ப்ரமோட் பண்ணி ஆகணும். அந்தமான் சி ஒண்டர்ஸ். ஸோ இங்கே அஃப்சலை மீட் பண்ணுங்கள். நம்ம பேரை சொல்லுங்கள். பாசிபிளி கொஞ்சம் கூட பெட்டர் ப்ரைஸில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவர் வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, என்ன மூக்குனாலும் நம்மளால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. ஹார்ட் பேஷண்ட்டு, ஆஸ்துமா இந்த மாதிரியோட விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா வந்து 30 feet வந்து நம்ம தண்ணிக்கு அடியில் போவோமா, அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஸ்வேதாக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னால் பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ இந்த போட் ஒன் ஆஃப் த போட்ஸில் தான் நம்மளும் போக போகிறோம். ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் இருக்கலாமா. நம்ம வந்து 7 பேர் நம்மளே இருக்கோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 1000 ரூபா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கும் டிக்கெட் இருக்குது. ஆக்சுவலாக சிம்பாக்கும் வந்து நம்ம 500 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு இதில் வெயிட் பண்ணிருக்கோம். இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுக்கப்புறம் நம்ம வந்து போகிறோம். ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம், அது ஸ்வேதா பண்ண போகிறோம். அது வந்து இந்த சீ வாக்கு. வேறு எதுவும் நம்ம பண்ணல. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம வந்து மேங்களூர்லேயே முன்னாடி பண்ணியிருக்கோம், வந்து கோவாலேயே நம்ம யூஸ்வலாக பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வந்து அதெல்லாம் பண்ணல. இது வந்து இந்த ஆக்டிவிட்டி பர்டிகுலர்லி இந்த சீ வாக்குங்கிறது வந்து அந்தமானில் ரொம்ப ஃபேமஸான ஆக்டிவிட்டியாக இந்தியாவிலே வந்து அந்தமானில் தான் வந்து இது பண்ணுறாங்களாம். அதுவும் அந்தமானில் வாட்டர்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். அதனால் வந்து இங்கே வந்து பெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னாங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னா வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்து இதில் வெயிட் பண்ணணும். நம்ம டிக்கெட்னா நம்ம வந்து ஏஜென்ட் நமக்கு வந்து டிக்கெட் எடுத்துருந்தாரு. ஸோ டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம். நம்ம அங்கே வந்து ஒரு கவுண்டர் இருந்துச்சு, அங்கே டேரெக்டாக டிக்கெட் எடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ நம்ம ஏஜென்ட் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டில் போக போகிறோம். ஸோ ஒரு தடவை வந்து ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு ப்ரீஃபிங் எல்லாம் கொடுத்து அப்புறம் பேரை கூப்பிட்டு இந்த போட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு போட்டில் வந்து 10 பேர் இருக்கலாமா. நம்ம 7 பேர் இருக்கோம், ப்ளஸ் நம்ம கூட வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. இதான் வந்து எலிஃபண்டா பீச். இதில் தான் வந்து இறங்கி உள்ளே வந்தால் பயங்கர மழை. கொஞ்ச நேரம் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸுமே இல்லை அப்படின்னாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்குது, அது வழியாக நடந்து போகிறோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு போட்லேயாக போய் தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம். இது வழியாக தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேராசைலிங் பண்ணுவோம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அப்சல் வந்து ஹி வாஸ் வெரி கைண்ட். நமக்கு வந்து பேராசைலிங்கை வந்து ஃப்ரீயாக போய் கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அங்கேயே டிக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ இங்கே வந்துங்க ஜெட்ஸ்கி இருக்குது, அப்புறம் பனானா போட் ரைடு, அப்புறம் இந்த சோஃபா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தோட விலையும் பார்த்திங்கன்னா 600 rupees. நம்மளோட அந்த பேராசைலிங்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீ வாக்கும் மட்டும் தான் 3200 rupees. நல்ல அழகான பீச். ஆக்சுவலாக மால்டீவ்ஸ் மாதிரி எல்லாம் இல்லை, ஆனால் வந்து ஓரளவு நம்ம இந்த மலேசியாலெலாம் பார்த்த மாதிரி ஒரு கலரு, நல்ல ஒரு டீல் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சீ வாக்குக்கு போகிறோம். ஸோ அதே சேம் செட்டப்பு. இது வழியாக போய் நம்ம நேராக ஒரு போட்டில் உட்காருவோம். அந்த போட்டில் வந்து கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போய் அங்கேருந்து நம்ம சீ வாக்கெல்லாம் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த போட்டில் தான் போகிறோம். இது ஸ்லோவாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கொஞ்சம் நேரம். இந்த போட் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் சேஃபான ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து போட்டில் எதுவுமே இல்லை, சும்மா நார்மலான ஒரு போட்டு. ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து போட்டில் நேராக வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்பு அதில் ஸ்டாப் பண்ணாங்க. இதுதான் அந்த செட்டப்பு. இது கடலுக்கு நடுவில் நிற்கிது. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க வந்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம், பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டைவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அந்த ஃபார்ம் தான் நம்ம ஃபில் பண்ணிட்டுருக்கோம். யூஸ்வலாக வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க மட்டும் தான் இங்கே வருவாங்க. நம்ம அப்சல்ங்கிற ஒருத்தர் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்து இங்கே வந்தது. கூடவே நம்மளும் லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுட்டு டைவர்ஸ் இறங்குறாங்க. அவங்க கூடவே வந்து நம்ம பண்ணுறவங்க வந்து இறங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டில் தான் வந்து நம்ம வந்து இறங்கிட்டு இந்த பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த போட்டில் தான் கிளம்பி போவோம் திரும்ப. ஹவுஸ் எப்படி இருந்துச்சு?
ஒரு ரைட்டர் ஸோ எலிஃபென்ட் பீச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ரூமுக்கு வந்து சேர்ந்தோம். அந்த அளவு மழை காலைல நாங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே ஆரம்பித்த மழை இப்போ வரைக்கும் நிற்காமல் பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ டைம் 3:45. ஆனால் வந்து இப்போது ரொம்ப குஷியோ. ஆக்சுவலாக வந்து அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் வந்து பேரா சேலிங் பண்ணால் ஓசியில், அதுக்கப்புறம் வந்து அந்த சீ வாக்கும் பண்ணான். அவன் நமக்கு வந்து நனைஞ்சு ஃபுல் டேம் போச்சு. ஆல்ரெடி அம்மாவும் சித்தியும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. நம்மளும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி அப்படி எப்படியும் நனைஞ்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ராதா நகர் பீச்சுக்கு போகலாமா வேணாமான்னு திரும்ப டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிஃபென்ட் பீச்சுக்கு ஏன் எலிஃபென்ட் பீச்சுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே நிறைய எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சான் எலிஃபென்ட் பீச்சில். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்தது ஆக்டிவிட்டீஸ்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸ் ஆக்சுவலாக. ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப வைல்டான சீ. ஏன்னா இன்றைக்கி நல்ல மழையும் பெஞ்சு நல்லா காற்று இருந்ததுனால பயங்கரமான வேவ்ஸு. அதனால நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. இத்தனைக்கும் இது மழை காலமும் கிடையாது. நம்ம வந்து பார்த்து அக்டோபரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபரில் தான் வந்தோம். ஏன்னா வந்து அவ்வளோ மழை இருக்கக்கூடாது, கிளைமேட் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல் மழை வந்து எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த டைம் நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸை ஸ்பாயில் பண்ணனால அந்த அளவு ஃபன்னாக இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் போட்டில் வந்து வர்றதுக்கு இந்த மழையில் அவ்வளோ பெரிய அலையில் வர்றதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த டிசாஸ்டர் மூவியெல்லாம் இருக்கும், நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் காமிப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப பயந்துகிட்டே தான் வந்தோம். ஆனால் வந்து ஒரு விதமான அட்வென்ச்சர். ரொம்ப ஆக்சுவலாக சொல்ல போனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அவ்வளோத்துக்கு ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. ஒரு மறக்க முடியாத ஒரு போட் ரைடு. அப்பா போட் ரைடு எப்படி இருந்துச்சு? போட் ரைடு எப்படி இருந்துச்சு? போட் ரைடு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்து. இது வரைக்கும் இந்த மாதிரி போட் ரைடு போயிருக்கீங்களா? அந்த மாதிரி போனதே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல இப்படி தான் இருந்தது எலிஃபெண்டா பீச். இந்தியாவிலே வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு ஃபேமஸான பீச். கண்டிப்பாக உங்கள் அந்தமான் ட்ரிப்பில் இதை மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய். அஜய் ஓவர் அண்ட் அவுட். நல்லா இருக்கா? ஹாஸ்டல் கொண்டு போனா பயந்தியா? ஆமா.